அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வளரும் துறைகளில் வளரும் துறைகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க ரூபாய் 1185,00,00,000 புதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்த கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன திட்டம்? என்ன பேரு? அந்த மாரி எதுவுமே சொல்லல. என்ன ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக வங்கியோட சென்னை சர்வதேச வணிக மையத்த நேத்து நம்ம முதல்வர் தொறந்து வச்சிருக்காரு. சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான விஷயங்கள பத்தி பேசியிருக்கார். உதாரணத்துக்கு, தமிழகத்துல எந்தெந்த திட்டங்கள்லாம் நமக்கு உலக வங்கியோட உதவியின் பேரால செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி, அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸா குடுத்திருக்காரு. தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம் அப்படிங்கிறது, வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டம், தோழி விடுதிகள் திட்டம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சாலை மேம்பாட்டு திட்டம், நீர்வள, நிலவள திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அ உலக வங்கியோட உதவியால தான் நமக்கு செயல்படுத்தப்பட்டு வருது. அதே மாரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பேரிடர் துயர் தணிப்பு திட்டம், டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அப்படிங்கிற இந்த திட்டங்களும் பார்த்தீங்கன்னா, உலக வங்கியோடைய நிதியின் பேரால தான் நமக்கு செயல்படுத்தப்பட்டு வருது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, $1.12 பில்லியன் அளவுக்கு நமக்கு திட்டங்கள் உலக வங்கியின் உதவியால செயல்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப என்னென்ன திட்டங்கள்லாம் உலக வங்கியோட உதவியால நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பேசிக்கா எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் அல்லாத வளர்ந்து வரக்கூடிய துறைகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ஏஐ அப்படிங்கிற ஒரு துறை, செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல பெண் பணியாளர்கள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, அடுத்த 5 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1185,00,00,000 செலவுல ஒரு புதிய திட்டத்த உருவாக்கி, அத உலக வங்கியோட சேர்ந்து தமிழகத்தில தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போறாங்க. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அப்ப விவசாயம் அல்லாத மத்த பணிகள்ல பெண்களின் பங்களிப்ப அதிகப்படுத்தணும். அதுவும் வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்ப அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஒரு திட்டத்த செயல்படுத்த போறாங்க. அந்த ஒரு அறிவிப்ப தான் இங்க வெளியிட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? "எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு, அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. திருக்குறள் எண் 429 அதிகாரம் அறிவு உடைமை. சரியா? அடுத்ததா பார்க்கிறப்ப, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கிய இடங்களில் 3டி வரைபடத்தை தயாரித்தது என்எஸ்ஜி. என்எஸ்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த கோயிலு, அணுமின் நிலையங்கள், இந்த மாதிரியான பாதுகாப்பு ஐ மீன் இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்ல ஒரு சில முக்கியமான பிளேஸஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்கள் போன்ற முக்கியமான ஒரு 50 இடங்கள தேர்ந்தெடுத்து, அந்த 50 இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, 3டி வரைபடத்த தயாரிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்டின்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த 3டி வரைபடத்த தயாரிச்சிருக்கிறாங்க. யார் இந்த வேலைய பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இப்ப கேட்டா என்எஸ்ஜி பண்ணியிருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு ஆள்கடத்தல் தடுப்பு, பயங்கரவாத தடுப்பு, வெடிகுண்டு செயலிழப்பு, முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு, ட்ரோன் தாக்குதல் தடுப்பு நடவடிக்கைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுக்கக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே என்எஸ்ஜி தான் பண்றாங்க. சரியா? ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், விஐபி புரொடெக்ஷனு, அதே மாரி பாம்ப் டிஃப்யூசல், ட்ரோன் மிட்டிகேஷன் ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு தான் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி யுனைட்டட் நேஷன்ஸ் ஒரு ரிப்போர்ட்ட வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய நம்மளோட சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அவங்க ரிப்போர்ட் இப்ப தான் வந்துச்சு. அவங்க ரிப்போர்ட் படி பார்க்கிறப்ப இந்தியாவுல ஆ டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.0ல இருக்கு. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிகமா பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 3.0 இருக்கு. இந்தியாவிலேயே கம்மியா வெஸ்ட் பெங்காலுக்கும், டெல்லிக்கும் 1.4 இருக்கு. சரியா? தமிழ்நாட்டுக்கு 1.5 இருக்கு. இது நம்மளுடைய சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். அவங்களோட டேட்டா. இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளுடைய ஐநா சபை என்ன டேட்டா குடுத்திருக்காங்க அப்டின்னு சொல்லி. ஐநாவுடைய தகவலின்படி பார்க்கிறப்ப நம்மளோட டிஎஃப்ஆர் 1.9 இருக்கு. நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு 71, பெண்களுக்கு 74 இருக்கு. அதே மாரி இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 150 கோடி
மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது இன்னும் கொஞ்ச நாள்ல 170 கோடியாக மாறப்போகுது. ஆனா, அடுத்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, நம்மளுடைய மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? இன்கிரீஸ் மட்டுமே ஆவாது. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐநா சபை சொன்னனால அந்த ரிப்போர்ட்ட நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் எஸ்ஆர்எஸ் டேட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? 2.0 அப்படிங்கிற அந்த டேட்டாவ தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது காண்டிவா ஏவுகணை சோதனை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ காண்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மகாபாரதத்துல அர்ஜுன் பயன்படுத்தக்கூடிய வில்லினுடைய பெயர் தான் காண்டிவா அப்படிங்கிறது. சரிங்களா? மகாபாரதத்துல அர்ஜுன் இல்ல, அர்ஜுனன் பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லோட பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க? காண்டிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தில காண்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அஸ்ட்ரா அப்படிங்கிற மிசைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அஸ்ட்ரா 1, அஸ்ட்ரா 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல அஸ்ட்ரா 3க்கு தான் என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, காண்டிவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரா 3க்கு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க? காண்டிவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் மூலியமா இயங்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த காந்திவா அப்படிங்கிறது ராம்ஜெட் தொழில்நுட்பம் 300லிருந்து 350 கிலோமீட்டருக்கு தொலைவுல இருக்கக்கூடிய வானத்துல இருக்கக்கூடிய இலக்குகள வந்து அட்டாக் பண்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏர் டூ ஏர் மிசைல். சரியா? ஏர் டூ ஏர் மிசைல் அப்டின்னா, நம்ப ஒரு விமானத்திலிருந்து போர் விமானத்திலிருந்து இந்த ஒரு ஏவுகணைய நம்ப அனுப்புவோம். அது எதிரி நாட்டு போர் விமானங்கள், இல்ல ட்ரோன்கள் எல்லாத்தையுமே போய் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிரும். சரிங்களா? கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் 350 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல இது வந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அததான் இங்க நமக்கு குடுத்துருக்காங்க. காண்டீவா அப்படின்னா, ஏன் காண்டீவா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய அந்த வில்லோட பெயர் தான் வந்து காண்டீவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.